வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 125cc வெஹிக்கல்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதில் நம்ம அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ்ஸு பர்ஃபார்மன்ஸுன்றதை தாண்டி நம்மளுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் தேவைன்றதை நம்ம பார்த்து எடுப்போம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் மைலேஜ் நம்மளுக்கு நிச்சயமாக தேவைப்படும். அட் த சேம் டைமில் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ஃபீச்சர்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்களும் தேவைப்படும். இதை மாதிரி எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல 125cc வெஹிக்கல்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங்கை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான அந்த ஒரு ஃபேமிலி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனை தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சீட்டிங் ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸை நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் உங்களுடைய டே டு டே அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸை ஒரு ஸ்மூத்தராகவும் வச்சுருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு டீசெண்டான ஒரு பவரை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க உங்களுக்கு 59.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜிலும் ரிலி நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கிடையாது, பின்னாடி ட்ரம் பிரேக்கு ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 122 kg, சீட் ஹைட்டு 799 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு ஜஸ்ட் 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் டிஸ்க் மாடலே உங்களுக்கு 1,05,000 உள்ள முடியுதுன்றப்ப ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரிலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் வச்சுருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். பட் நம்ம ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வரதுனால அது மட்டும்தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லையும் இருக்கணும், அட் த சேம் டைமில் எனக்கு வெஹிக்கிள் பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதோடைய டிசைன் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபேமஸ் நல்ல ஒரு ரீச்சான ஒரு மாடல். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் ஸ்டைலே ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆமாங்க, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணால் ஓட்டுங்க, பட் அந்த ஒரு பல்சர் ஓட்டும் போது கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலே வேறு. அந்த அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு மிக்ஸ் மேட்ச்டான ஒரு ரைடிங் போர்ஷன் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப்பு உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.64 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான், சூப்பராக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பல்சராகவே இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஜஸ்ட் ஒரு 125cc. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு சேஸுக்கு அந்த இன்ஜின் கொஞ்சம் அண்டர் பவராகவே இருக்குதுன்றப்ப பவர் விஷயத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி மைலேஜில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்ப்ளிட் சீட் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல டிசைனு, நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது கூட ஒரு சூப்பரான மைலேஜும் கொடுக்கும், நல்ல ஒரு சேஃப்டியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மோட்டார் சைக்கிள் இந்த ஒரு
ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்தளவுக்கு நானே சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு யூனிக்கான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளை தான் நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் நோ ப்ராப்ளம். ஃபீச்சர்ஸ்லையும் உங்களுக்கு குறை இல்லாமல் எல்இடி லைட்ஸு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம் இந்த டிசைனில் எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டிங்கில் உங்களுக்கு ஸ்பிட் சீட் மட்டும்தான், அதுவும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி பர்போஸ் மாதிரி விஷயங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு கேப்பபிள் கிடையாது. ஃபேமிலி பர்போஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வெஹிக்கிளையும் அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றது என்னுடைய ஒரு கருத்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124/7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பட் மல்டிப்ளேட் ஸ்கிட்சும் பேர் பண்ணிக்க இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 66 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் நிச்சயமாக இந்த அளவுக்கான ஒரு பெரிய மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியலனாலும் ஒரு 55லேருந்து 60 தந்தாலே என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் தர அந்த ஒரு ரோடு அப்பியரன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜில் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லேயும் இங்கே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பட் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்லேயே யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இவங்க ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறாங்க. இது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 136 kg, சீட் 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டிடுவோம். ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,32,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு டாப் மாடலில் வந்து பெரிய டயர்ஸு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்கன்றப்போ அதுக்கு அந்த ஒரு ப்ரைஸிங் ஓகேவாக தான் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் என்னுடைய டே டு டே கம்யூட்மெண்ட் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளோட வேணும். அது இல்லாமல் எனக்கு ஃபீச்சர் செட்டப்பில் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்கும். யூசேஜுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சீட்டிங் செட்டப்பில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. வேணுன்னா ஸ்ப்ளிட் சீட்டும் எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் சீட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் டைனாமிக்ஸ் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கேப்பபிளாக இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்துச்சுன்னா ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர்ன்றதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா இருக்கும். அந்த ஒரு மிட் ரேஞ்ச் ஆக்சலரேஷன்லையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இதை விடையும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு டாப் ஸ்பீடு உங்களால் ரீச் பண்ண முடியுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தாச்சுங்கன்னா உங்களுக்கு 56.57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50 to 55 ஆர் 55 ப்ளஸ் கூட ஒரு சில சமயத்தில் கிடைக்குது. எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஓட்டுங்கப்போ நிச்சயமாக மைலேஜிலும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஹோண்டாவோட SP125. அதுவும் லேட்டஸ்ட்டாக இப்போ அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு மாடல். இந்த வெஹிக்கிள் வந்து முதலே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டையும் கொடுத்து இந்த வெஹிக்கிளை இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஹோண்டா. இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஓரளவுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலி இது வந்து நல்ல ஒரு கம்யூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால
உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி, உங்களுடைய டே டு டே யூசேஜ் அது இல்லாமல் உங்களுக்கு அது மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கும். வெஹிக்கிளும் பார்க்கறதுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து ஒரு ரீடிசைன் பண்ண ஒரு புது எல்இடி ப்ளஸ் டிஆர்எலோடன்ற மாதிரி ஃபீச்சரில் நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களேன் உங்களுக்கு 10.72 பிஹெச்பி அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 100 km/h, பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு போதுமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சில பேர் இந்த வெஹிக்கிள் வந்து 60 to 65 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வருதுன்றப்பாங்க. மைலேஜில் ரியலி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹோண்டாவோட SP125. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இதோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த செக்மெண்ட்டில் இருக்க மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸை விட இதில் தான் அதிகமாமாங்க. நம்மளுக்கு ஹீரோ, டிவிஎஸ், பஜாஜ் எல்லாம் பார்க்கும்போது அதோட இன்ஜின்லாம் நல்லா இருக்கும், பட் லாங் லைஃப் வராதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். பட் நம்ம ஹோண்டா பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டின்றது ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 116 kg, சீட் ஹைட்டு உங்களுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,14,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.